சரி தீபக், இன்றைக்கி கிளாஸ் வந்து 3rd. மெதுவாக தான் எடுக்கணும், அவசரப்படக்கூடாது. சரிங்களா? லைட்டாக கிளச்சை ஃபுல்லாக எடுத்துருங்க. காலை ரெடியாக வச்சுக்கோங்க மேலே. அப்படியே வச்சுக்கோங்க, பிடிக்க வேணாம், காலை கொஞ்சம் தள்ளி வைங்க. இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு கிளச்சை நல்லா புஷ் பண்ணிவிட்டு செகண்ட் சைடில் எடுங்க. எப்போவுமே கிளச்சை லைட்டாக தூக்கி விடுங்க, ஃபுல்லாக வேணாம், லைட்டாக அவ்வளோதான். கொஞ்சம் கையை மேலே அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கையை லைட்டாக இப்படி வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படியே போங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும், ஆனால் கிளச்சை பிடிக்கூடாது. நல்லா கேட்டுக்குங்க. ரேஸ் மட்டும் தான் போகிறீங்க. ஸ்பீட் 25 ஆயிடுச்சா? இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு கிளச்சை புஷ் பண்ணிக்கிட்டு கீரை வந்துங்க பாருங்கள். ஷிஃப்டிங் எப்போவுமே நியூட்ரல் பண்ணிவிட்டு தான் ஷிஃப்ட் பண்ணணும். ஓகேங்களா? கிளச்சை வெளியிடுங்க, லைட்டாக ரேஸ் கொடுங்க. லைட்டாக கொடுங்க, அப்படியே கொடுங்க. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏற்றுறீங்களா? எதுக்கு 3ஆவது கிளாஸ்லேயே உங்களுக்கு நான் ஃபாஸ்ட் கியர் கொடுக்குறேன்னா கொஞ்சம் பயம் தெரியும். சரிங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏற்றுங்க, வண்டி 40 வரைக்கும் ஏற்றுங்க. ஓகே. 40 ஆயிடுச்சா? ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சை உள்ளே பொறுமையாக கொடுங்க. ஆள் வராங்க இருந்தால் கூட நம்ம 4th எடுத்துட்டோம். கிளச்சை தூக்கி விட்ருங்க மெதுவாக. முடிஞ்சுதா? ரேஸ் கொடுங்க. இப்போ நம்ம 3 எடுக்க போகிறோம். ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சும் பிரேக்கும் கொடுக்கணும். லைட்டாக நீங்கள் கிளச்சை முதல்ல கொடுத்தீங்க. ஹை ஸ்பீடில் எப்போவுமே பிரேக்கு தான் முதல்ல கொடுக்கணும். பிரேக்கை வெளிங்க, கிளச் எடுங்க, லைட்டாக ரேஸ் கொடுங்க, அவசரம் இல்லை. காலை ரெடியாக வச்சுக்கோங்க. கிளச்சில் மேலே டச் பண்ணாமல் வைங்க. சரிங்களா? டச் பண்ணாமல் வைங்க. இப்போ அங்கே ஒரு ஆள் கூட்டமாக இருக்காங்க, தெரியுதுங்களா? ஆமாம் சார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிரேக்கில் லைட்டாக டச் பண்ணுங்கள்.